ஒரு கிராமம் ரொம்ப ஆண்டுகளாக மழை இல்ல. ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ சொல்றாங்க, ஒரு பக்கத்து ஊர்ல அமிர்தவர்ஷினி ராகம்னு ஒரு ராகத்த வாசிக்கக்கூடிய ஒரு புல்லாங்குழல் வித்வான் இருக்காரு. அவர் வந்து வாசிச்சாருன்னா கண்டிப்பா மழை பெய்யுங்கிறாங்க. அவரையும் கூட்டிட்டு வராங்க. பெரிய தொகை கொடுத்து கூட்டிட்டு வராங்க. அவர் சொல்றாரு, நான் குறிப்பிட்ட நேரம் தான் வாசிப்பேன். அதுக்கப்புறம் வாசிக்க மாட்டேன். இல்லைன்னா எனக்கு மழை பெய்யலன்னா நான் பொறுப்பு இல்லைங்கிறாரு. அதே மாதிரி வந்து வாசிக்கிறாரு. ஊர் மக்கள்லாம் கூட்டிட்டாங்க. நூற்றுக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க. எல்லாரும் காத்திருக்காங்க. அவர் ஃபுல்லா வாசிக்கிறாரு. நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. ஆனா மழை வரல. நொந்து போயிட்டாங்க இவங்க. அவரு கிளம்பி போயிட்டாரு. பணமும் போச்சு. அப்போ அந்த ஊரில் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் அவன் என்ன செய்கிறான், அந்த பெரியவங்கள்ட்ட வந்து சொல்கிறான், நான் வேணா வாசிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். அவர் வாசித்ததை நான் கவனிச்சேன்றான். எவ்வளோ பேர் வாசிச்சிட்டாங்க, நீ என்ன பெருசாக வச்சு, நீ எல்லாம் வாசிக்க முடியாதுங்கிறாங்க. அவன் நான் இல்லை. அப்புறம் ஒரு சிலர் சொல்கிறாங்க, சரி அவன் முயற்சி பண்ணட்டுமேங்கிறாங்க. அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். உடனே மழை வந்துருந்தான்னு நினச்சிங்க, அதெல்லாம் வரல. அடுத்த நாளும் அவன் என்ன செய்கிறான்னா, அடுத்த நாளும் வந்து வாசிக்கிறான். மறுபடியும் வந்து வாசிக்கிறான். தினம் அதே இடத்துல வந்து அதே அமிர்தவர்ஷினி ராகத்தை தினசரி வாசிக்கிறான். ஒரு 22 நாள் ஆகுது. 23வது நாள் அடிச்சு சட சட சடன்னு மழை பெய்யுது அந்த ஊருக்குள்ள. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு எல்லாருக்கும். எப்படி மழை பெஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த பையன் பயங்கரமாக முயற்சி பண்ணாப்பா அப்படின்னு ஒன்று அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்படா மழை பெஞ்சிச்சுன்னு கேட்குறாங்க. அவன் சொன்னான், அந்த புல்லாங்குழல் வித்வான் மழை வருவதற்காக வாசித்தார், நான் மழை வரும் வரை வாசித்தேன் அப்படின்னா. நம்ம எதையுமே முடிக்கிற வரைக்கும் தான் முயற்சி பண்ணணுமே தவிர முயற்சி செஞ்சதுக்காக முடிஞ்சிடும்னு அர்த்தம் கிடையாது.